ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. இரண்டு நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறனால இரண்டு நாடுகளுமே வான்வழியா தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது ஏவுகணைகளை வீசி தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல்ல பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட டெல்லவிவ் நகரத்துல பலத்த சேதம் அப்படின்னு ஒரு புறம் தகவலும், இல்ல ஈரான்ல தான் பலத்த உயிர் சேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் தகவலும் நிறைய சமூக ஊடகங்கள்ல பரவி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும், இல்லைன்னா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்க. ஆனா அதுக்கு பதிலடி கொடுத்த ஈரான், அமெரிக்கா எங்க மேல கை வச்சா நாங்க இஸ்ரேலிய அடிக்கிறத விட ரொம்ப ஈஸியா அமெரிக்காவை அடிப்போம். ஏன்னா எங்க நாட்டை சுத்தி தான் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் நிறைய இருக்குது. அதனால நாங்க 1500 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இஸ்ரேல் அடிக்கிறத விட பக்கத்திலே இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ தளங்களை அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கான ஒரு குறைந்தபட்சம் லட்சக்கணக்கான சவப்பெட்டிகளை அமெரிக்கா தயார் பண்ணி வச்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் மீது தொடர்ச்சியா ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திடீர்னு என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதாவது ஈரான்ல இருக்கிற 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய அணு செறிவூட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா இந்த தாக்குதல்ல எந்த விதமான உயிர் சேதமோ எந்த விதமான பாதிப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா இந்த மையங்களை தாக்குவாங்க அப்படின்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சனால கடந்த பிப்ரவரி மாதமே அந்த அணு செறிவூட்டு மையங்களை இடமாற்றம் செஞ்சிட்டோம். வெறும் கட்டடங்கள் தான் இருந்துச்சு. அந்த இடங்களை தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பா அமெரிக்கா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருந்த அதே நேரத்துல அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் நாங்களும் போர்ல குதிச்சிட்டோம், நேரடியா போரில் களமிறங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஏமன் அறிவிச்சிருக்காங்க. அதனால இப்ப பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா, இந்த பக்கம் ஈரானுக்கு எதிராக ஏமன் இப்படின்னு களமிறங்கியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஈரானுக்கு ஆதரவா பல நாடுகள் களமிறங்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறனால இந்த போர் உலக போரா மாறுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குதா இப்போ இந்த அறிஞர்கள் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.